வணக்கம். நான் தான் உங்க ப்ரொஃபசர் பேசுறேன். Welcome to the world this week, episode number 23, and I'm reporting this on 9th March 2025. Wow. கடைசி 2 வாரங்கள், கடைசியா நம்ம பார்த்த எபிசோடு வந்து 23rd February பார்த்தோம்னு நினைக்கிறேன். கடைசி 2 வாரங்கள் உலகமே அப்படியே ஒரு திருப்பி போட்ட மாதிரி தான் நான் சொல்லணும். யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து ஒரு ஒரு பயங்கரமான ஒரு விஷயங்கள்லாம் நடந்தது. முக்கியமா சொல்லணும்னா ட்ரம்ப் செலன்ஸ்கி மீட்டிங். எப்பா இது போன ஃப்ரைடே நடந்தது. ஜெலன்ஸ்கி வந்து ஃபோக்கஸ் பண்ணது வந்து சரி நம்ம வந்து ஒரு ஒரு ஸ்டண்ட் ஒன்று போடுவோம் ஒயிட் ஹவுஸ்ல போயிட்டு இந்த மாதிரி வந்து அமெரிக்கா வந்து நம்மள வந்து கரண்ட் அமெரிக்கன் கவர்மெண்ட் வந்து நம்மள புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க. ஆக்சுவலா இன்வைட் பண்ணது வந்து அந்த ட்ரீட்டி வந்து சைன் பண்றது. அது என்ன ட்ரீட்டினா இந்த மாதிரி நீங்க வந்து மினரல்ஸ் வந்து எங்களுக்கு வந்து நீங்க பேசின காசுக்கு வந்து மினரல்ஸ் வந்து எங்களுக்கு வந்து ஒரு செக்யூரிட்டி அக்ரிமெண்ட் மாதிரி போட்டு கொடுங்க. நாங்க அதுல இருக்க வளத்தை வந்து கொஞ்சம் எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அமெரிக்கா வந்து, ஏன்னா அமெரிக்காவோட ட்ரம்ப்போட மெயின் ஒரு ஒரு அலிகேஷன் என்ன பாத்தீங்கன்னா, நாங்க வந்து 350 பில்லியன் உங்களுக்கு கொடுத்துட்டோம். அதுல வந்து எங்களுக்கு திரும்பி எதுவும் வர மாதிரி தெரியல. சோ அதுக்கேற்ற அமௌண்ட் வந்து நீங்க வந்து எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு வந்து ஜெலன்ஸ்கி கிட்ட வந்து ட்ரம்ப் வந்து சொல்றாரு. சோ அப்படி அது 350 பில்லியன் வந்து பைடன் கவர்மெண்ட்ல கொடுத்தது ஒரு முட்டாள் பிரசிடென்ட். அந்த முட்டாள் பிரசிடென்ட் வந்து கொடுத்ததால இப்ப நாங்க வந்து உன் பின்னாடி வந்து தெரிஞ்சிட்டு இருக்கோம். இப்ப யூரோப்பியன்ஸ் நிறைய உங்களுக்கு அமௌண்ட் கொடுக்குறாங்க. ஆனா எங்களை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு கம்மியா தான் காசு கொடுக்குறாங்க. சோ அவங்களுக்கு வந்து ஒரு திரும்பி வர்றதுக்கு எவ்வளவு ஒரு வாய்ப்புகள் இருக்கு. நாங்க ஒரு 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 ஓஷனை தள்ளி இருக்கோம். ஒரு சமுத்திரத்தை தள்ளி இருக்கோம். எங்களுக்கு எந்த வகையிலும் உங்களை வந்து காப்பாற்றணும் ஒரு அவசியம் இல்லை. ஏன்னா நீ போடுற சண்டையே வந்து ஒரு தேவையில்லாத சண்டை. அந்த சண்டையில வந்து நீ எப்படி ஜெயிக்க மாட்டேன்னு உனக்கே தெரியும். ஆனா வந்து உன்னோட கவர்மெண்ட்டை நீ வச்சுக்கணும், உன்னோட பதவி வச்சுக்கணும், உன்னோட மக்கள் வந்து வந்து தாங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கணும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட ஒரு அது என்ன சொல்றது ஒரு 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 முட்டாள்தனத்தான ஒரு நம்பிக்கையோட நீ வந்து அந்த சண்டையை நடத்திட்டு இருக்க. இதனால வந்து மக்கள் தான் வந்து சாவுறாங்க. அந்த மக்கள் சாவை வந்து நம்ம வந்து நிறுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ட்ரம்ப் வந்து ஜெலன்ஸ்கி கிட்ட வந்து சொல்றாரு. அந்த மீட்டிங் வந்து ரொம்ப ரொம்ப சாதாரணமா தான் ஆரம்பிச்சது. ஆக்சுவலா ஜஸ்ட் ஒரு இந்த மாதிரி வந்து நாங்க வந்து ஒரு இன்வைட் பண்ணிருக்கோம். இன்வைட் பண்ணி வந்திருக்காரு. இவர் வந்து டின்னர் வந்து இப்போ அட்டன் பண்ணுவாரு. இந்த மீட்டிங் முடிஞ்சாரு. இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் முடிஞ்சாரு. டின்னர் வந்து அட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்க வந்து மினரல்ஸ் அந்த அக்ரிமெண்ட்ல வந்து சைன் பண்ணிட்டு ஒரு நிம்மதியோட ஒரு இந்த போரை வந்து ஒரு முடிவுக்கு எடுத்துட்டு வந்துருவோம். ஒரு ஒரு பீஸ்ஃபுல் சீஸ் ஃபயர் ஒரு கண்ட்ரோலுக்கு எடுத்துட்டு வந்துருவோம். அந்த போரை ஒரு முடிவுக்கு எடுத்துட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ட்ரம்ப்போட மெயின் ஐடியா இருந்தது. கூட ஜேடி வேன்ஸ் வைஸ் பிரசிடென்ட் கூட வந்து இந்த ஆளும் ஜெலன்ஸ்கியும் வந்து எல்லாரும் சேர்ந்து வந்து அலாங் வித் ட்ரம்ப்போட சப்போர்டர்ஸும் கூட வந்து இருக்காங்க. அவங்க கேபினட் மினிஸ்டர்ஸ், அப்புறம் வந்து பிரஸ் கான்ஃபரன்ஸ். ஸோ அதுலயே வந்து சில கேள்விகள்லாம் கேட்குறாங்க. அது தேவையில்லாத கேள்விதான். என்ன கேள்வினா அது மாதிரி வந்து என்ன சார் நீங்க வந்து இப்படி ஒரு மீட்டிங் வந்திருக்கீங்க, ஒரு நல்ல ஒரு கோட் சூட்டோட போட்டு வந்துருக்கலாமே, ஏன் இப்படி வந்திருக்கீங்க, டிஷர்ட் போட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜெலன்ஸ்கி வந்து இந்த மாதிரி இப்போ வந்து போர் போயிட்டு இருக்கு. இந்த போரை முடிஞ்ச உடனே நான் வந்து ஒண்ணு உங்களோட காஸ்ட்லியோ இல்ல உங்களோட சீப்பான ஒரு பிளேசர் போட்டு நான் வரேன், ஜாக்கெட் போட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜெலன்ஸ்கி வந்து பேசவும் முடியாது, ரொம்ப பேசவும் முடியாது. ஏன்னா அந்த ஆள் உட்காந்துருக்க ஒரு நிலைமையை பார்த்தாலே அந்த சீட்டுக்கு முன்னாடி வந்து உட்காந்துருப்பாங்க, அந்த மாதிரிதான் வந்து உட்காந்துருக்கான். மீதி எல்லாம் வந்து ஒரு 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 கம்ப்ளீட் டாமினன்ஸோட தான் வந்து உட்காந்துருக்காங்க, இன்க்ளூடிங் ட்ரம்ப். ட்ரம்ப் வந்து இப்ப மோடியோட பேசும்போதோ தன்னுடைய விருப்பமான ஒரு பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் பேசும்போது வந்து ரொம்ப ஒரு ரிலாக்ஸ்டு ஒரு ஒரு கம்ப்ளீட் ஒரு ஒரு பிரச்சனையே இல்லாத ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் தான் நம்மளால பார்க்க முடியுது. பட் இந்த ஒரு பர்டிகுலர் பிரஸ் கான்ஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ட்ரம்ப்புக்கு வந்து ஒரு மைண்ட் செட் இருக்கு. இந்த மாதிரி அவனை வந்து இந்த மினரல்ஸ் சைன் போட வைக்கணும், போட வச்சுட்டு அனுப்பிச்சு விட்டுணும் அப்படின்னு ஒரு பிக் மைண்ட் செட்டோட வந்து இது வந்து ஆரம்பிக்கப்படுது. அப்படி ஆரம்பிக்கிறது வந்து இந்த இந்த ஒரு சர்டன் டைம்ல வந்து சில கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கறாங்க. அதுல ஒரு கொஸ்டின் வந்து இந்த மாதிரி வந்து ஜேடி வேன்ஸ் வந்து ரெஸ்பான்ஸ் பண்றாரு. எப்படி ரெஸ்பான்ஸ் பண்றாருன்னா இந்த மாதிரி பாருங்க, இந்த கடைசி ஒரு 5 வருடத்துல வந்து ஒரு ஒரு பிரசிடென்ட் வந்து பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல வந்து நின்றுகிட்டு
சும்மா பேச்சு மட்டும் பேசிக்கிட்டு ஒரு நல்ல ஒரு ஆக்ஷன் எடுக்காம ஒன்னும் ஒரு ப்ராப்பரான ஒரு முடிவுக்கு கொண்டு வராம அந்த சண்டையை வந்து வளர்த்துக்கிட்டு காசும் கொடுத்துக்கிட்டு ஒரு பிரச்சனையை வந்து வளர்த்துக்கிட்டே வந்து இருந்தாங்க. இப்ப வந்து நம்மளுக்கு இப்ப இருக்க ஒரு பிரசிடென்ட் வந்து இந்த சண்டையை வந்து ஒரு முடிவு கொண்டு வரணும் அப்படின்னு வந்து ஆசைப்படுறாரு அப்படின்னு வந்து சொல்ல ஒரு டிப்ளமசி மூலியமா ஒரு ஒரு ப்ராப்பர் ஒரு டெமோக்ராட்டிக் டிப்ளமசி மூலியமா இது வந்து முடிவு கொடுத்துட்டு வரணும் அப்படி சொல்ல ஜெலன்ஸ்கிக்கு வந்து கோவம் வந்துச்சு. சும்மா பொத்திக்கிட்டு இருக்க வேண்டியதானே இந்த ஆளு. கோவம் வந்துட்டு ரெஸ்பான்ஸ் பண்றாரு. என்ன ரெஸ்பான்ஸ் பண்றாருன்னா, நீங்க என்ன மாதிரி ஒரு டிப்ளமசி வந்து புட்டின் கிட்ட இருந்து நீங்க எதிர்பார்க்குறீங்க? அவர் வந்து சீஸ்பயர் வந்து நிறைய தடவை இதுக்கு முன்னாடி போட்டிருக்காரு. அந்த சீஸ்பயர் வந்து அவர் எப்பவுமே வந்து கடைபிடிச்சதே கிடையாது. ஏதோ ஒரு டைம்ல வந்து அந்த சீஸ்பயர் வந்து பிரேக் பண்ணிடுறாரு. ஸோ அதனால வந்து எந்த வகையிலையும் நீங்க அஷூரன்ஸா இருக்கீங்க இந்த சீஸ்பயர் வந்து திருப்பியும் பிரேக் பண்ண மாட்டாருன்னு அப்படின்னு வந்து சொன்ன உடனே ட்ரம்ப் வந்து என்ன சொல்றாரு, இந்த மாதிரி வந்து இதுக்கு முன்னாடி யாரு கூட சீஸ்பயர் போட்டாங்களோ அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, அது யாருன்னு எனக்கு தெரியாது. பட் என் கூட வந்து இப்படி ஒரு முடிவுக்கு புட்டின் வந்து பேச்சு நடத்தும் போது என்ன வந்து அவங்க ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி அந்த ஆளுங்க அவங்க யாருமே ரெஸ்பெக்ட் பண்ணல. அது ஒரு ஒபாமாவா இருக்கட்டும் இல்ல வந்து பைடனா இருக்கட்டும் யாருமே அவங்க ரெஸ்பெக்ட் பண்ணல. பட் என்ன வந்து புட்டின் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி இந்த ஒரு சீஸ்பயர் வந்து கண்டிப்பா வந்து எடுத்துப்பாரு அப்படின்னு வந்து ட்ரம்ப் வந்து சொல்றாப்புல. இந்த ஜெலன்ஸ்கி வந்து ஒரு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு அப்பப்போ வந்து ஒரு பண்ற அந்த பாடி லாங்குவேஜ்லயும் ஒரு ஒரு வகையான ஒரு ஒரு மைண்ட் செட்டே வந்து இந்த மாதிரி ஒரு திருப்திகரமா இல்லாம ஒரு ஏதோ அந்த ஆள் ஏதோ சொல்றோம் சரி நம்ம கேட்டுக்கிட்டு நம்ம வந்து போயிடலாம் ஒரு இவங்க பப்ளிக் முன்னாடியே இவங்களை வந்து கீழே எடுத்துன்னு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தது. பட் அப்படியே வந்து பேக் ஃபயர் ஆயிடுச்சு. ரொம்ப இந்த மாதிரி உங்ககிட்ட ஒரு பவர் இல்ல, நீ எப்படி வந்து ஒரு தோக்க போற ஒரு சண்டையதான் வந்து போட்டுட்டு இருக்க, நீ தேவையில்லாத வந்து ஒரு உங்க மக்களை வந்து நீ அழிச்சிட்டு இருக்க இந்த சண்டையில. உங்ககிட்ட வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன நீ சொல்லணும்னா, நீ இப்படி போடுற ஒரு சண்டையினால வந்து இது வந்து ஒரு உலகப் போரே வந்து ஏற்படுத்தக்கூடும். சோ அதனால வந்து நான் சொல்றது கேள்வி, இப்படி ஒரு சண்டை உனக்கு தேவையில்லை. இந்த மாதிரி இந்த மாதிரி இருக்க ஆளுகிட்டயும் வந்து நம்ம வந்து ஒரு பிசினஸ் வச்சுக்க முடியாது, இந்த மாதிரி முடிவுக்கு எடுத்துட்டு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிரஸ் கான்ஃபரன்ஸ்லயே வந்து ட்ரம்ப் வந்து அதிரடியா வந்து சொல்லியிருக்காரு. செலன்ஸ்கிக்கும் வந்து என்ன பண்றதுன்னு தெரியல. என்ன இந்த ஆள் வந்து இப்படி பேசுறான், இந்த மாதிரி ரொம்ப கொஞ்சம் சைலண்டா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த ஆள் வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிட்டான், நம்ம வந்து என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சைலண்ட் ஆயிடுறாரு ஒரு ஒரு சர்டன் டைம்ல வந்து. ஏன்னா யூ ஹேவ் நோ காஸ், யூ ஆர் பீயிங் த காஸ் ஃபார் ஸ்டார்டிங் அப் வேர்ல்டு வார் 3 அப்படிலாம் சொன்ன உடனே வந்து ஜெலன்ஸ்கிக்கு வந்து கொஞ்சம் தடுமாற்றம் வந்துருச்சு. ஜேடி வான்ஸ் அல்டிமேட்டா வந்து ஒரு இன்னொரு பாயிண்ட் வந்து எடுத்துட்டு வந்தாரு. ஏன்னா ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து சம கோவத்துல இருக்கும். என்ன கோவம்னா இந்த ஜெலன்ஸ்கி வந்து முன்னாடி வந்து பைடனுக்கு வந்து கேம்பெயின் பண்ணிருக்காரு எலெக்ஷன் அப்ப. ஒரு கூட்டு வச்சுட்டு ஒரு கேம்பெயின் பண்ணிருக்காரு. அந்த ஒரு விஷயமும் வந்து அப்படி வந்து எடுத்துட்டு வந்துருக்காங்க. இது வரைக்கும் ட்ரம்ப் நீ டாக்ஸே சொல்ல இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பாயிண்ட்டும் போட சொல்ல போனா ஜேடி வான்ஸ் வந்து ஒரு நெருப்புல வந்து ஒரு எண்ணெய் ஊத்தின வேலையை பண்ண, நாரதர வேலையை பண்ண, அது ட்ரம்ப்புக்கு வந்து கோவம் வந்து கடைசியில் வந்து என்ன நடக்குதுன்னா ஜெலன்ஸ்கி வந்து அவங்க இடத்துல வந்து அனுப்புற மாதிரி ஆயிடுது. உண்மையிலேயே சொல்ல போனா அது பிரஸ் கான்ஃபரன்ஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து டின்னர் எதுவுமே நடத்தவே இல்லை, அந்த சைனிங் எதுவுமே நடத்தவே இல்லை. இந்த மாதிரி வந்து ட்ரம்ப் வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு ட்விட்டர் எக்ஸ் தளத்துல வந்து ஒரு போஸ்ட் ஒன்று போடுறாரு. இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருக்க மனுஷன் நம்ம வந்து இது போட முடியாது. இதுக்கு முன்னாடி இதுக்கப்புறம் ஜெலன்ஸ்கி எப்போ வந்து தன்னுடைய ஒரு பீஸ் டாக்கு ஒரு நல்ல ஒரு பொறுமையான ஒரு நிலைமையில வரோம் அப்போ வந்து திருப்பி அமெரிக்கா வரட்டும். அப்படி திரும்பி அவர் அமெரிக்கா வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம், அப்ப நம்ம வந்து அந்த பிரெரல்ஸ் அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணிக்கலாம் அப்படியே வந்து சொல்ல, அதுக்கு வந்து இவரு ஜெலன்ஸ்கியும் வந்து ஒரு ரிப்ளை போடுறாரு. இந்த மாதிரி வந்து நான் வந்து உங்களுக்கு ரொம்ப நன்றி கடனாக இருக்கேன், இவங்க நிறைய உதவி செஞ்சிருக்காங்க, இவங்களை இன்னோட நம்ம பக்கம் தான் இருக்கோம் அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கையோட இருக்கேன் அப்படி வந்து சொல்லி அவர் ஒரு ரெஸ்பான்ஸ் மாதிரி வந்து ஒரு ரிப்ளை வந்து ட்விட்டர் பதிவத்துல எக்ஸ் தளத்துல வந்து போடுறாரு. அப்புறம் இது இந்த ஜெலன்ஸ்கி அப்படியே சும்மா இருக்க வேண்டியதானே. அதுக்கப்புறம் போறாரு, நேரம் எங்க போறாரு, யூகே போறாரு, லண்டன் போறாரு. லண்டன் போய் கேர் ஸ்டார்மரை பார்த்துட்டு அங்க இருக்க பிரைம் மினிஸ்டர் கிட்ட போயிட்டு ஃபர்ஸ்ட் அந்த ஆள் கிட்ட பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல பேசும்போதே பேசுறது வந்து வெரி தேங்க்யூ சோ மச், இங்க தேங்க்ஸே சொல்ல, அங்க போய் வந்து தேங்க்யூன்னு சொல்றாப்ல. அது இன்னும் ட்ரம்ப் ஏத்தி விடுற மாதிரி தான் இருக்கும்.
அதுக்கப்புறம் அதே சமயத்துல வந்து உலக யூரோப்ல இருக்க எல்லா நாடுகளும் இன்க்ளூடிங் அதுக்கப்புறம் இன்னொரு நார்த் அமெரிக்கா கனடாவையும் எல்லாரும் அங்க இருக்க தலைவர்கள் எல்லாம் வந்து நாங்க உக்ரைன் கூட தான் நாங்க நிப்போம், நாங்க வந்து உக்ரைனுக்கு உதவி செய்வோம், நாங்க காசு கொடுப்போம் அப்படின்னு வந்து ஒரு பெரிய ஒரு முடிவை வந்து எடுக்கிறாங்க. அது முடிவை வந்து ஒரு சோசியல் மீடியா ஏரால அது வந்து சோசியல் மீடியால போட்டு அது வந்து கன்ஃபார்ம் பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து யூகேல வந்து ஒரு மீட்டே வந்து நடக்குது, இன்க்ளூடிங் கெனடியன் பிரைம் மினிஸ்டர் வந்து போடுறாரு, எல்லாரும் வந்து மீட் பண்றாங்க. அந்த மீட் வந்து எல்லாரும் வந்து ஒரு யுக்ரைன் சம்மிட்னே வந்து வைக்கிறாங்க லண்டன்ல. உலக போர் ஒரு முடிவுக்கு அந்த காலத்துல இருந்த அந்த டைம்ல சைன் பண்ண இடத்துலயே வந்து இவங்க எல்லாரும் மீட் பண்றாங்க. மீட் பண்ணி உக்ரைனுக்கு வந்து நாங்க வந்து உதவுவோம். உதவுறது சும்மா இல்ல. அது என்ன பண்றாங்கன்னா, ரஷ்யாவோட பல சொத்துகள்ல இருந்து அங்க வந்து முடக்கப்பட்டு அதுல வர அந்த காசை வந்து நாங்க உக்ரைன் கொடுத்து அதை வச்சு அவங்க சண்டை போட வந்து நாங்க வந்து சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. முக்கியமான ஒரு கேள்வி ட்ரம்ப் கேட்டதுல ஒரு நல்ல ஒரு கேள்வி இருக்கு. என்ன கேள்வி? நீ வந்து எப்படியும் ஜெயிக்க போறது இல்ல, நீ சும்மா வந்து சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்க போற அப்படின்னு இருக்கும்போது வந்து நீ வந்து உன் மக்களை இழந்துட்டு இருக்க. இப்ப என்ன பாத்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் எல்லாம் வந்து ரிலீஸ் ஆகுது. அவங்க இளைஞர்கள் இளைஞர்கள் வந்து பல பேர் வந்து இழந்துட்டாங்க உக்ரைன்ல. இப்ப வந்து வயசானவங்க, ஒரு ஒரு மென்டலி ரிட்டார்டட் பீப்புள், அதுக்கப்புறம் வந்து ட்ரக் அடிக்ட்ஸ், தண்ணி அடிக்கிறாங்க, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஹேண்டிகேப்ஸ் அந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் வந்து சண்டைக்கு அனுப்புறாங்க. ஸோ இது ஒரு பெரிய ஒரு ஒரு விசித்திரமா ஒரு ஒரு தேவையில்லாத ஒரு சண்டை அப்படின்னு வந்து ட்ரம்ப் சொல்ல, அது ஜெலன்ஸ்கி வந்து இப்போ இவங்க மற்ற யூரோப்பியன் கண்ட்ரிஸ் கிட்ட எல்லாம் கேட்டு இது வந்து ஒரு இட்டாலி இல்ல ஜெர்மனி பிரான்ஸ் எல்லாரும் சேர்ந்து வந்து சப்போர்ட் பண்ணி சரி நம்ம வந்து இந்த சம்மிட் மாதிரி எல்லாரும் ஒன்னா மீட் பண்ணி இவங்க வந்து சரி நம்ம காசு கொடுப்போம் இவங்க சண்டை போடுறதுக்கு அப்படின்னு வந்து முடிவு எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன தோணிச்சுன்னு தெரியல ஜெலன்ஸ்கிக்கு, யார் போய் என்ன சொன்னாங்க தெரியல. அதுக்கப்புறம் அதே ஆள் வந்து இல்ல நான் வந்து அமெரிக்கா திருப்பி நான் வந்து மீட் பண்ண ஆசைப்படுறேன் அப்படின்னு வந்து ட்ரம்ப் கிட்ட வந்து ஒரு ஏதோ மெயிலோ நம்ம அனுப்பிச்சிருக்காரு. அந்த மெயில் வந்து இவர் வந்து ட்ரம்ப் வந்து ஒரு ஒயிட் ஹவுஸ்ல வந்து அதை வந்து தெளிவா வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து வந்திருக்கு, அதை பத்தி நம்ம முடிவு எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ட்ரம்ப் வந்து சொல்றான். சார் இப்ப பாத்தீங்கன்னா இந்த கடைசியா ஒரு 2 மாசமா ஜனவரியில வந்தாரு ட்ரம்ப். ஜனவரி பிப்ரவரி ஸ்டார்டிங்ல வந்தாரு. ட்ரம்ப் தான் ஃபுல்லா அதை பத்தி தான் வந்து பேச்சு உலகம் பூரா. இந்த ஒரு சர்டன் டைம்ல பாத்தீங்கன்னா இப்ப இது என்ன ஆகப்போகுது, எப்படி ஆகப்போகுது, நம்ம வந்து ஒரு ஃபோக்கஸ் பண்ணணும் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன். ஒரு நியூ எரா ஆஃப் ஒரு ஒரு இதுவே மாறுது, ஜியோ பாலிடிக்ஸே மாறுது. எப்படி சொல்லணும்னா இப்ப யூரோப்பியன் கண்ட்ரிஸும் நார்த் அமெரிக்கன் கண்ட்ரிஸும் எல்லாம் ஒன்னா சேர்ந்தது நேட்டோ அப்படின்னு இருந்தது, நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன். இப்ப வந்து என்ன ஆக போகுதுன்னா இப்ப வந்து ரஷ்யாவும் அமெரிக்காவும் கிட்டத்தட்ட கொஞ்சம் க்ளோஸ் ஆகிட்டே வராங்க. இட்ஸ் வெரி யாருமே வந்து எதிர்பார்க்காத விஷயம் அது. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து இப்ப யூரோப்பு ஒரு தனி ஒரு கட்சியாவோ, இப்ப ரஷ்யா ஒரு தனி ஐ மீன் ரஷ்யா அமெரிக்கா ஒரு தனி ஒரு ஒரு பாட்டாவோ இருக்க போதோ அப்படின்னு ஒரு 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 எல்லாரும் வந்து யோசிக்கிற மாதிரி இருக்கு. இது கண்டிப்பா ஒரு 4 மாசம் முன்னாடி எடுத்து பாத்தீங்கன்னா எவனும் எதிர்பார்த்திருக்கவே மாட்டான். இப்படி மாதிரி ஒரு இரண்டு துருவங்கள் வருமோ அப்படின்னு சொல்லி. இப்ப கிட்டத்தட்ட என்ன சொல்றாங்கன்னா தேர்ட் வேர்ல்டு வார் வந்து ரஷ்யா அமெரிக்கா ஒரு பக்கம் இருக்கும்போது அலாபத்தி சில நாடுகள், இந்த இன்னும் ரெண்டுல வந்து யூரோப்பியன் கண்ட்ரிஸும் அப்புறம் சில நாடுகள் இருக்கும்போது அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு அது டவுட்ஃபுல் தான். ஏன்னா அமெரிக்கா எப்பயுமே வந்து யூரோப்பியன் கண்ட்ரிஸோட ஒரு நல்ல கனெக்ஷன் இன்க்ளூடிங் இஸ்ரேல் எல்லாமே இருக்கிறதால வந்து இது வந்து என்ன கேட்டீங்கன்னா இது வந்து சாத்தியம் இருக்காதுதான் நினைக்கிறேன். வார் இப்போ வர்றது வந்து அது எனக்கு தெரிஞ்சு டவுட்ஃபுல் தான். அன்லெஸ் அண்ட் அன்டில் ரஷ்யா ஏதாச்சும் ஒரு முட்டாள்தனமான ஒரு முடிவு எடுத்ததான். எப்படி நான் சொல்றேன்னா இப்ப உக்ரைன் வந்து இப்ப வந்து அமெரிக்கா திருப்பி அப்ரோச் பண்ணியாச்சு. ஸோ என்ன அப்ரோச் பண்ணியாச்சுன்னா இந்த மாதிரி வந்து நான் இந்த மாதிரி சைன் பண்றேன்னு. ஸோ பேசிக்லி உக்ரைனுக்கு என்ன தேவைப்படுதுன்னா ஜெலன்ஸ்கிக்கு நான் வந்து இப்படி ஒரு ட்ரீட்டில வந்து சைன் பண்றது வந்து எனக்கு வந்து இப்போதைக்கு ஒரு டெம்பரரி சொல்யூஷன் வேணாம். ஃபார் சீஸ் ஃபயர் அப்படின்னு சொல்லிட்டு டெம்பரரியா வேணாம். எனக்கு வந்து ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் வேணும். என் கண்ட்ரிக்கு வந்து ஒரு முழு அஷூரன்ஸ் இருக்கணும், ஒரு ஃப்ரீடம் இருக்கணும். அதே மாதிரி வந்து நான் தான் இழந்த இடங்கள் எனக்கு திருப்பி வேணும். இப்பயும் நிறைய இடங்கள் வந்து
யுக்ரைன் வந்து இழந்திருக்காங்க. ஸோ அது எனக்கு திருப்பி வேணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட தான் வந்து இப்போ சண்டை நடத்துறாரு. அந்த சண்டை வந்து இவர் ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, நீ சண்டை போட்டுட்டா இன்னும் இன்னும் நிறைய இடத்த வந்து நீ இழக்க தான் செய்வ. உன்னால முடியாது அப்படின்னு வந்து சொல்றாப்புல. ஸோ அது ப்ராபபிளி வந்து ஜெலன்ஸ்கி வந்து ரியலைஸ் பண்ணி சரி இந்த நம்ம இழந்த வரைக்கும் போதும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இருக்கிற இடத்த வந்து ரீகெயின் பண்ணி உக்ரைன் வந்து ஒரு கம்ப்ளீட்டா ரஷ்யாவுக்கு வந்து இழக்காம ஒரு அமெரிக்கா சப்போர்ட்டோட இன்க்ளூடிங் திஸ் மினரல்ஸ் அக்ரிமெண்டோட நம்ம வந்து செக்யூர்டா வச்சுப்போம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. ஆனா நம்மளுக்கு வந்து போக போக தான் நம்மளுக்கு வந்து தெரியும் இது எப்படி ஆக போகுதுன்னு. பார்ப்போம் என்ன போகுதுன்னு. நீங்களும் வந்து சப்போஸ் நீங்க இதை கேட்டீங்கன்னா கமெண்ட்ஸ்ல வந்து டைப் பண்ணுங்க. என்ன நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுக்கு என்னவா மாறப்போகுது? இந்த ஒரு 3வது உலகப்போர் வருமா? இல்ல சும்மா இது வந்து வாய் தகராறா? அப்படின்னு வந்து பார்ப்போம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த சைனா வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சம் அமைதியா இருக்கு. உண்மையிலேயே ட்ரம்ப்புக்கு பிடிக்காத நாடு வந்து சைனா தான். ஸோ நம்ம வந்து என்ன ஆக போகுதுன்னு நம்ம பார்ப்போம். இது ஒரு பெரிய ஒரு இது. இப்போதைக்கு ட்ரம்ப் கான்சென்ட்ரேட் பண்றது ட்ரேட் வார் தான். வேற எதுவுமே வந்து கான்சென்ட்ரேட் பண்றதுல திருப்பி வந்து டேரிஃப் வந்து கனடாக்கும் மெக்சிகோவுக்கும் வந்து 25% டேரிஃப் வந்து ரெசியூம் பண்ண போறேன். அதே கொஞ்சம் பாஸ் பண்ணி வைக்கிறேன். ரெசியூம் பண்ண போறேன், பாஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து திருப்பி திருப்பி வந்து சொல்றாப்புல. அதே வந்து சரி ஓகே ஒரு சில ஐட்டம்ஸ் மட்டும் தான் டேரிஃப் இருக்கு, எல்லா ஐட்டம்ஸுக்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ வந்து முடிய மாட்டி இப்போ வந்து போயிட்டு இருக்கு. ஒரு ஒரு சர்வாதிகாரம்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த 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 நாட்டுக்கு என்ன நல்லதோ அது வந்து ட்ரம்ப் வந்து பண்றாப்புல. அதுதான் வந்து உண்மை. வேற எதுவுமே கிடையாது. ஸோ இப்போ அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்துல அதே டிஎம்கேவோட போராட்டங்கள் தான். டிஎம்கே பண்ற தப்புகள் தான் வந்து மற்ற கட்சிகள் வந்து எடுத்து சொல்லிட்டு இருக்கு. பாத்தீங்கன்னா இப்ப டிவிகே தமிழக வெற்றி கழகம் அவரு வந்து கிட்டத்தட்ட டிஎம்கே மாதிரி தான் காட்டுறாரு. அவர் இப்போ போறாரு பல மதத்தோட கூட்டத்துக்கு எல்லாம் போறாரு. அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கே வந்து டிஎம்கே என்ன பண்றாங்களோ அதே தான் இவங்களும் வந்து பண்றாங்க. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப டிஃபரன்ஸ்லாம் இருக்க போகுது. எனக்கு வந்து அப்படிதான் தோணுது. யார் கட்சிக்கு வந்தாலும் யார் ஆட்சிக்கு வந்தாலும் ஏன்னா இதே டிவிகே தலைவர் விஜய் தான் அப்போ ஜெயலலிதா இருக்கும்போது தொடர் நடிகையா இருந்தாரு. அதே மாதிரி வந்து விஜய் வந்து அதே டைம்ல வந்து கலைஞருக்கு வந்து ஒரு மணிமண்டபம் கட்டணும், அது கட்டணும், இது கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்ல ஜால்ரா தட்டின ஆள் தான் இந்த ஆளு. ஸோ அதனால வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு டிஃபரன்ஸ்லாம் இருக்க போறது இல்லை. இது ஒரு ஒரு இடம் ஒரு வேக்கன்ட் ஸ்பேஸ் இருக்கு. இப்ப யாரும் டாமினேட் பண்ற மாதிரி இல்ல அப்படின்னு ஒரு நம்பிக்கையால தான் விஜய் வந்து இப்ப வந்து ஆல்ரெடி ரொம்ப நாளா பிளான் பண்ணது. சரி இதான் நம்மளுக்கு கரெக்ட் டைமு. ஸோ இப்போ கரண்டா ஆட்சியில் இருக்க வந்து அதே மாதிரி டிஎம்கே ரொம்ப நிறைய மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்றதெல்லாம் பார்த்து இது டேக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டி அதான் வந்து நம்ம சொல்லணும். வேற எதுவும் கிடையாது. அண்ணாமலை எல்லாம் பிஜேபி வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்ப எழுதி வச்சுக்கோங்க சான்ஸ்ல வாய்ப்பே இல்லை. ஏன்னா வந்து தமிழ்நாட்டுல வந்து பிஜேபி வந்து ஒரு ஐயர் கட்சி அப்படின்னு முத்திரை அடிச்சதால வந்து ஒரு ஒரு இடம் கூட வின் பண்றது ரொம்ப கஷ்டம். அன்லஸ் அன்டில் அதாவது டிராமட்டிக்கா வச்சு சேஞ்ச் ஆனா அதே மாதிரி மத்த கட்சிகள் எல்லாம் சீமான்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஓட்டு வந்தா இன்க்ரீஸ் ஆகலாம். பட் எனக்கு தெரிஞ்சு ஏதோ நடக்கிற மாதிரி தெரியல. ஸோ திருப்பி டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கே 2036 எலெக்ஷன்ல வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயத்துல இந்த டிவிகே மேபி வந்து அலையன்ஸ் வச்சா ஏதோ ஒரு சான்ஸ் இருக்கு. எப்படி வந்து விஜயகாந்த் வந்து ஏடிஎம்கேவோட அலையன்ஸ் வச்சு அதுக்கப்புறம் வந்து எதிர்கட்சியா வந்தவரோ பெரிய நிறைய ஓட்டுகள் வாங்கினவரோ அதே மாதிரி வந்து டிவிகே வந்து ஏடிஎம்கேவோட அலையன்ஸ் வச்சு ஏதோ ஏதோ பண்ணாதான் வந்து ஆனா தெரியல ஏடிஎம்கேவும் பெரிய ஒரு நடக்கிற மாதிரி ஒண்ணும் தெரியல. ஸோ வந்து அடுத்த எலெக்ஷன்ல என்ன நடக்க போகுதுன்னு வந்து எதுவுமே நம்மளுக்கு வந்து இப்போதைக்கு சொல்லவே முடியாது. 2026 எலெக்ஷன்ல. ஸோ 2026 எலெக்ஷன் எடுத்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி வந்து அங்கேயும் ஐ மீன் பல நாடுகள்லயும் இப்ப வந்து ஒரு பெரிய ஒரு திகைச்சு போய் தான் கிடக்குது. இப்ப வந்து பாகிஸ்தான் எடுத்து பாத்தீங்கன்னா அங்கேயும் வந்து ஒரு சில போராட்டங்கள் பாத்தீங்கன்னா போயிருக்காங்க. சாம்பியன்ஸ் ட்ராஃபி நம்ம லாஸ்ட் எபிசோட்லயே நம்ம வந்து பார்த்தோம். இந்தியா வந்து பாகிஸ்தானை வந்து தோக்கடிச்சது. சாம்பியன்ஸ் ட்ராஃபி எடுத்து பாத்தீங்கன்னா அங்கேயே வந்து நிறைய செக்யூரிட்டி பிரச்சனைகள் தான் இருந்தது. ஸ்போர்ட்ஸுக்கு நம்ம போறோம். இப்போ வந்து கனடால இப்போ வந்து ரீசெண்டா என்ன போயிட்டு இருக்குன்னா இப்போ ஜஸ்டின் ட்ரூடோ வந்து அவரோட பிரைம் மினிஸ்டரை வந்து ரிசைன் பண்ணி இப்ப இந்த மார்ச் மந்த்ல வந்து அவங்க மார்க் கார்னி அப்படின்றத வந்து ரீப்ளேஸ் பண்ணாரு அப்படின்னு முடிவு எடுத்து
அவர் ஜஸ்டின் ட்ரூடோ வந்து கடைசியில வந்து ஒரு பெரிய ஒரு ஃபைனல் ஃபேர்வெல் ஸ்பீச் வந்து கொடுத்துட்டாரு. ஸோ ஜஸ்டின் ட்ரூடோவோட முடிவு வந்து எனக்கு தெரிஞ்சு ட்ரம்ப்புக்கு வந்து அது வந்து சந்தோஷம் தானே. ஆல்ரெடி ட்ரம்ப் வந்து செம்மையா கலாய்க்கிறாப்புல, இவன் எப்பயா போனோம், நீ வந்து இன்னும் இருக்க, நீ போக வேண்டியது, நான் சும்மா வந்து பேசிட்டு இருக்கேன் தேவையில்லாம அப்படின்னு வந்து ட்ரம்ப் வந்து சொல்லிட்டு இருக்காப்புல. அதே மாதிரி மெக்சிகோல பாத்தீங்கன்னா கிளாடியா அவங்களும் வந்து நிறைய ஃபோன் பண்ணி ட்ரம்ப்புக்கு வந்து ஃபோன் பண்ணி என்னென்னமோ வந்து சொல்றாங்க. இந்த மாதிரி ஃபெனடைல அந்த பர்டிகுலர் ட்ரக்ஸ் வந்து நாங்க வந்து இப்போ வரதை வந்து நாங்க கட்டுப்படுத்துறோம், அதாவது ஒரு காரணமா சொல்லி இந்த டாரிஃப் நான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ட்ரம்ப் வந்து சொல்றாப்புல. அது தெரியல இப்போ ப்ராப்ளி ட்ரூடோ போயிட்ட அப்புறம் அடுத்த கவர்மெண்ட் எப்படியோ ட்ரம்ப்புக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் ஏற்படுத்தாங்களா போனதான் நம்மளுக்கு வந்து தெரியும், பார்ப்போம். ஸோ இப்போ ஸ்போர்ட்ஸுக்கு வரும். ஸ்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த இன்னைக்கு நடந்து முடிஞ்ச 9th March 2025 இன்னைக்கு நடந்து முடிஞ்ச அந்த ஃபைனல் ஆஃப் சாம்பியன்ஸ் டிராஃபி பல நாடுகள்ல வந்து இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்கன்னா, என்ன குற்றச்சாட்டுனா இந்த மாதிரி இந்தியா வந்து ஒரே கிரவுண்ட்ல ஆடிட்டு இருக்கு. ஒரு கம்ப்ளீட் வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு கிரவுண்ட்ல என்ன எப்படி ஆடணும் அப்படின்னு ஒரு கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. ஸோ அவங்க வந்து ஒன்றும் அவங்கள தோக்கடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு அந்த கிரவுண்ட்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நாடுகள்ல வந்து அங்க அதுல இருக்க அந்த சீனியர் பிளேயர்ஸ் அவங்க வந்து எஸ்பெஷலி யூகேல இருக்க நாசிர் ஹுசைன், மைக்கேல் அவர்லாம் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஃபேவரபிளான ஒரு இதுவா இருக்கு. அதனால தான் அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா அந்த பிச்சும் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு ஸ்பின்னர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. ஸோ இது வந்து ஒரு நியாயம் இல்லாத ஒரு இது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சில பேர் ரைஸ் பண்றாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் எந்த பிச்சா இருந்தாலும் சரி, அதே பிச்சிலே ஆப்போனண்ட் ஆடுறாங்க. அவங்களுக்கு ஸ்கில் செட் இருந்ததுன்னா அவங்க வின் பண்ண போறாங்க, அவ்வளவுதான். இது வந்து இந்த பிச்சு இவங்களுக்கு தான் ஃபேவர் ஆக போகுது, அவங்களுக்கு தான் ஃபேவர் ஆக போகுது. இப்போ ஃபைனல் ஆஃப் த வேர்ல்டு கப் எடுத்து பாருங்களேன், 2023 நடந்த வேர்ல்டு கப். அதுல வந்து இந்தியாவில தான் நடந்தது. இந்தியாவுக்கு வந்து ஃபேவரபிளான பிச்சு பண்ணிருக்கலாம். ஸோ அது வந்து அவங்களுக்கே பேக் ஃபயர் ஆயிடுச்சு. ஸோ அதெல்லாம் வந்து அப்படிலாம் கிடையாது. நம்ம அப்படிலாம் வந்து ஒரு கமெண்ட் ஒரு அலிகேஷன் வைக்க முடியாது. ஸோ ஐசிசி டோர்னமெண்ட் நீங்க பாகிஸ்தான் நடத்துனீங்க, இந்தியா பாகிஸ்தான் போறதுக்கு தயாரா இல்லை, கவர்மெண்டே வந்து பேன் பண்ணாங்க. அப்படின்ட்டு இருக்கும்போது இது ஒன்ஸ் இந்த மாதிரிலாம் ஒரு நீங்க உங்களுக்கு பேச்சு வந்துன்னா நீங்க என்ன பண்ணிருக்கணும், வேற கிரவுண்ட்ல வைக்கணும், வேற ஏதாச்சும் கண்ட்ரில வந்து நீங்க வச்சிருக்கணும். நீங்க தான் பாகிஸ்தான்ல வைக்கணும் ஆசைப்பட்டுருக்கீங்க, பாகிஸ்தான்ல வைக்கணும்னா அப்புறம் இந்தியா வந்து நீங்க பேன் பண்ணி விட்டுருக்கணும். இந்த டோர்னமெண்ட்ல வராம இந்தியா பைகாட் பண்ணுச்சுன்னா ஸ்பான்சர்ஸ் ஆர் நாட் ரெடி டு ஸ்பான்சர் அப்படின்னு இருக்கும்போது வந்து இந்தியா இல்லாம நீங்க இந்த டோர்னமெண்ட் நடத்த முடியாது. அப்படின்னு இருக்க பட்சத்துல வேற வழியே இல்லை. நீங்க எல்லாம் வந்து அக்ரி பண்ணிட்டு தான் போனோம். அக்ரி பண்ணிட்டு தான் நீங்க சைன் பண்ண அப்புறம் தான் இந்த டோர்னமெண்ட்டே கண்டிப்பா வந்து ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி ஆரம்பிச்சுட்டு மேட்ச் எல்லாம் முடிஞ்சிட்டு ஒரு மேட்ச் வின் பண்ணி கம்ப்ளீட் ஸ்வீப் பண்ணி எல்லாத்தையும் இப்ப கடைசியா இந்தியா T20 வேர்ல்டு கப்லயும் அதேதான் பண்ணுச்சு, கம்ப்ளீட் ஸ்வீப். அது சவுத் ஆப்பிரிக்கால நடந்தது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி வந்து இது பாத்தீங்கன்னா இந்த 50 ஓவர் வேர்ல்டு கப் இந்தியாவில் நடந்தது. அது எல்லா மேட்சும் வின் பண்ணியாச்சு. ஜஸ்ட் வந்து ஃபைனல் மேட்ச் வந்து இந்தியா தோத்துது. ஸோ அப்படின்னு இருக்கும்போது வந்து இது எதுவும் பண்ண முடியாது. ஆக்சுவலி T20 வேர்ல்டு கப் சவுத் ஆப்பிரிக்கா நடக்கல, வெஸ்ட் இண்டீஸ்ல நடந்தது போல, வெஸ்ட் இண்டீஸ் USA கரெக்ட் இதெல்லாம் நடந்தது. ஸோ அப்படின்ட்டு இருக்கும்போது வந்து நம்ம ஒரு ப்ராப்பர் டோர்னமெண்ட், ஒரு ப்ராப்பர் பேஸ்டு அப்படின்னு இருக்கும்போது வந்து இதெல்லாம் வந்து சைன் பண்ணி இதெல்லாம் அக்ரிமெண்ட்லாம் ஒத்துக்கிட்ட அப்புறம் தான் அந்த டோர்னமெண்ட்டே வந்து ரன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது ஃபேவரபுளா இருக்கு, இது ஃபேவரபுளா இருக்கு, அது ஃபேவரபுளா இருக்கு அப்படின்னா நம்ம வந்து சொல்ல முடியாது. ஓகேவா? ஸோ சாம்பியன்ஷிப் ட்ராஃபி சாம்பியன்ஸ் வின் பண்ணிருக்காங்க, அவ்வளவுதான். இதுதான் சொல்லணும். சாம்பியன்ஸ் ட்ராஃபி வந்து நல்ல ஒரு பக்காவா இருக்க ஒரு டிசர்விங் டீம் இந்தியா வந்து வின் பண்ணி எடுத்துட்டு போயிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா எல்லா மேட்ச்மே வந்து சில மேட்ச் கம்ஃபர்டபுளா வின் பண்ணாங்க, ஒரு சில மேட்ச் வந்து லிட்டில் பிட் ஸ்ட்ரகிள் இருந்தது. பட் அவங்களுக்கு சொல்லப்போனா இதுல ஒரு ஃபன்னி பார்ட் என்ன பாத்தீங்கன்னா ஒரு டாஸ்க் கூட வின் பண்ணல இந்தியா. ஸோ அதையும் வந்து கமெண்ட் வச்சிருக்காங்க, டாஸ் வின் பண்ணிருந்தாலும் பரவாயில்ல, ஆப்போசிட் டீமுக்கு தான் நல்ல ஃபேவரபுளான ஒரு பொசிஷன் கிடைச்சு. ஸோ அப்படின்னு இருக்கும்போது வந்து வி கேனாட் கமெண்ட் எனிதிங். ஸோ நடந்தது தான். ஸோ அப்படின்னு இருக்கும்போது ஜஸ்ட் என்ஜாய் த ஷோ. இட்ஸ் அ நைஸ் டோர்னமெண்ட். எஸ்பெஷலி ஒரு ஃபன்னி பார்ட் என்னன்னா ஹோஸ்ட் டீமே வந்து ஃபைனல்ஸ் வந்து அவங்கள ஹோஸ்ட் பண்ண முடியாத ஒரு நிலைமை போனது வந்து ஒரு ஃபன்னி திங். எங்கேயுமே எனக்கு தெரிஞ்சு எப்பவுமே நடந்தது கிடையாது. பார்ப்போம் இது வந்து பின்னாடி இன்னுமே ஃபியூச்சர்ல நடக்கும். ஏன்னா பிகாஸ் இந்தியா பாகிஸ்தான் அக்ரிமெண்ட்ல தான் வந்தாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு ஸ்பெசிபிக் மேட்ச் வந்ததுன்னா உங்க மேட்ச் இருந்ததுன்னா நீங்க எங்க கிரவுண்ட்ல ஆடணும்னா
அதே மாதிரி எங்க மேட்ச் வந்ததுன்னா நாங்க உங்க கிரவுண்ட்ல ஆட மாட்டோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை ஒரு சைன் பண்ணி தான் வந்து ஐசிசி வந்து டோர்னமெண்ட் நடக்குது. இதுக்கப்புறம் பார்ப்போம். இதுக்கப்புறம் அடுத்து இந்தியா ஹோஸ்ட் பண்ணாங்கன்னா அதுல பாகிஸ்தான் வருதா இல்லையானா நம்ம வந்து பார்க்கணும். அதுக்கேற்ற மாதிரி தான் மேபி ஸ்ரீலங்கால எல்லாம் இல்ல வேற கண்ட்ரில பங்களாதேஷோட இப்போ நல்ல ரிலேஷன்ஷிப் இல்லை இந்தியா. ஸோ அப்படின்னு இருக்கும்போது வந்து பார்ப்போம். அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து சொல்ல வேண்டியதை கேள்விப்படுறதுலாம் சைனா வந்து இந்தியாவோட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வரணும் அப்படின்னு வந்து ஆசைப்படுது அப்படின்னு வந்து சொல்றாங்க. அது தெரில அது வந்து எந்த வகையில் அது உண்மை வந்து நம்ம வந்து பார்ப்போம். ஏன்னா இட்ஸ் பிக் மார்க்கெட், இந்தியன் மார்க்கெட்ன்றது பிக் மார்க்கெட். ஸோ ஆல்மோஸ்ட் எவ்ரி திங் நம்ம கவர் பண்ணிட்டோம். பார்ப்போம் இன்னும் வர அடுத்த எபிசோட்ல வந்து நெக்ஸ்ட் என்னென்ன வாரங்கள் வரும் பெரிய விஷயங்களை வந்து நம்ம கவர் பண்ணுவோம். Until then, this is Professor signing off. Take care.